ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அமேசான்லேருந்து 4 டயர் கிச்சன் ரேக் வாங்கியிருந்தேன். எனக்கு இது வந்து ஒரு சைடு மட்டும் ஈரமாக இருந்தது. நான் ரீசன் கேட்டதுக்கு என்னென்னாங்க, மழையில் நனைஞ்சிருச்சுங்க, உள்ளே வந்து தண்ணி இறங்கியிருக்காது, மேலே மட்டும்தான் ஈரமாக இருக்கும், பட் உள்ளேயும் தண்ணி இறங்கி ப்ராடக்ட் ஏதாவது டேமேஜ்னால் கண்டிப்பாக ரிட்டன் போட்டுருங்க, நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உட்டன் ட்ராக் வேறு தண்ணி இறங்கி டேமேஜாக இருக்கும், நம்ம திருப்பி ரிட்டன் தான் போட போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு தான் ஓப்பன் பண்ணேன். பட் எனக்கு பார்த்திங்கன்னா உள்ளே தண்ணி இறங்காத அளவுக்கு நீட்டாக பேக் பண்ணி சூப்பராக வந்திருந்தது. நம்மளுக்கு எஸ் டைப் ஹூக் வந்து 3 கொடுத்துருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் குவாலிட்டி வைஸ் சூப்பராக வந்திருந்தது. இதை நாங்கள் அசம்பிள் பண்ணுறதுக்கு எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 hours இழுத்துருச்சு. எப்படி அசம்பிள் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஷீட் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். நாங்கள் என்ன நினச்சோம், ஓவராலாக பார்த்துட்டு இந்த மாதிரி தானே சீக்கிரம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசம்பிள் பண்ண ஆரம்பித்தோம். பட் நாங்கள் கழட்டி ஒரு 1.5 hours இழுத்துருச்சு எங்களுக்கு. இது கொஞ்சம் கஷ்டம்தான் அசம்பிள் பண்ணுறது. இந்த சின்ன போர்டு பார்த்தீங்கன்னா ரேக்குக்கு பேக் சைடு வரும், நம்மளுக்கு திங்ஸ் வச்சா விழுகாமல் இருக்கிறதுக்கு. பட் குவாலிட்டி வைஸ் சூப்பராக தான் இருக்குது. இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா, ஸ்க்ரூ போடுறதுக்கு ஹோல்ஸ் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா மிடில் போர்டுங்க, இதுவும் நல்லா வெயிட்டாக தான் இருந்தது. இதுலேயுமே 4 கார்னர்லேயுமே உங்களுக்கு வந்து ஸ்க்ரூ போடுறதுக்கு ஹோல்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் இதில் எவ்வளோ திங்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம். நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு டாப் சைடு ரேக் 2, பாட்டம் சைஸ் ரேக் 2ன்னு சொல்லிட்டு மொத்தம் 4 பீஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி 4 கனெக்டர் வந்துடுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு. இது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூங்க, ஒரு 28 பீஸ் தேவைப்படும். நார்மல் ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா 38 mm. உங்களுக்கு கனெக்டர் ஸ்க்ரூ வந்து 8 பீஸ் தேவைப்படும். நம்மளுக்கு ஜாஸ்தியாக தான் கொடுத்துருப்பாங்க, ஒரு 3 பீஸ் ஆகுது. கடையில் வாங்குறக்கும் ஆன்லைனில் வாங்குறக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குது. கடைன்னா நம்மளுக்கு அங்கேயே அசம்பிள் பண்ணி வந்துடும், நம்ம அப்படியே வாங்கிட்டு வந்துக்கலாம். பட் ஆன்லைனில் போட்டால் நம்ம அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஓகே தான், அசம்பிள் பண்ணுறதும் பண்ணிக்கலாம். ஏன்னா கடையில் வந்து கொஞ்சம் ரேட்டாக இருந்தது, ஆன்லைனில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருந்தது. அதனால தாங்க ஆன்லைனில் சூஸ் பண்ணோம். அதே மாதிரி நீங்கள் எல்லா ட்ரேவெல்லாம் போட்டதுக்கப்புறம், அந்த போர்டெல்லாம் வச்சதுக்கப்புறம், ஸ்க்ரூ போட்டதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தடவை ஆட்டி பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் டைட் வைங்க. கொஞ்சம் டைட் வச்சுட்டு ஒரு தடவை ஆட்டி பாருங்கள். ஏன்னா ரொம்பவும் டைட் வச்சிடாதீங்க, அப்புறம் உங்களுக்கு நீங்கள் தப்பாக ஏதாவது அசம்பிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கழட்டுறது ரொம்ப கஷ்டம். அதனால் டைட் வைக்கிறப்ப மட்டும் ஓரளவுக்கு பார்த்து வைங்க. நீங்கள் லைட்டாக டைட் பண்ணாவே நல்லா டைட் ஆயிடுது. நீங்கள் இந்த பேப்பரை பார்த்து ஒன்று கரெக்டாக இருக்கா, இப்படி அசம்பிள் பண்ணணுமா அப்படிங்கிறத எடுத்து வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபைனல் லுக் பார்த்திங்கன்னா இப்படி தாங்க இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.